ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாம்பாரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம இதை வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நான் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைக்கணும்லாம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் போட்டுறணும். வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதை போட்டு இதையும் நம்ம ஒரு கொதி விடணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் இதுக்கு என்னெல்லாம் பொடி போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா. உங்கள்கிட்ட கறி மசாலா இருந்தால் நீங்கள் அதையுமே போட்டுக்கலாம். அது போட்டாலுமே நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலராக சாம்பார் அப்படின்னா அதில் சாம்பார் பொடி போடுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போடுறோம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போடணும். கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் கூட போடணும். ஏன்னா அதோட டேஸ்ட்டு தான் இதில் நல்லா தெரியணும். அதனால் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கொதிச்சா இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நான் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன். உங்கள் திக்னஸ்க்கு தக்கன நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டேன். இந்த மாதிரி இது நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளோட இன்ஸ்டண்ட்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி இட்லிக்கு தான் நான் இந்த ரெசிபி செஞ்சேன். இட்லி இந்த ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லி வெந்துருச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனேன். அப்போது எங்கள் சித்தி பொண்ணு தான் இது பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டு. அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.